ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயில் கோபுரத்துக்கிட்ட டிடிடியோட ரூம்ஸ் ஒரு சிலது இருக்குது. அதில் ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் தான் ரொம்ப கிட்ட. ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆகிருக்குன்னு எஸ்எம்எஸ்ஸை பார்த்தாலே செம்ம ஹாப்பியாக இருக்கும். இதுலேயே பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3ன்னு 3 பில்டிங் இருக்குது. அதில் பிளாக் 1 தான் ரொம்ப கிட்ட. அந்த பிளாக் 1ல் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு இருக்குது லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட. இந்த தடவை அலாட் ஆகிருந்த ரூமு ஜஸ்ட் அப்படி உள்ளே நுழைஞ்சோன்னே லெஃப்ட் சைட் ஆஃபீஸ் ரூம் இருக்கும், ரைட் சைட் லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம் தான் அலாட் ஆயிருந்தது. திருமலா லொக்கேஷனுக்கு நம்ம புக் பண்ணுறோம்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும், குறைஞ்சது 2 பேருக்காவது. டேரிஃப் தான் செலக்ட் பண்ண முடியும். 100 ரூபா ரூம் வேணுமா, 1000 ரூபா ரூம் வேணுமா, 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் வேணுமான்ட்டு. நம்ம புக் பண்ண அந்த 6 hours ஸ்லாட் படி திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் வந்து ஸ்கேன் பண்ணுறப்போ நம்ம டேரிஃப் படி என்ன ரூம் அவைலபிளாக இருக்கோ அதுதான் அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதுவாக அமைகிறது தானே. அப்படி அமைகிற ரூம் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். டிடிடி ரூம்ஸ் நிறைய ரூம் இப்போ ரெனோவேஷன் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸோட நல்லா இருக்குது. பழைய பில்டிங்கில் அலாட் ஆனால் தான் ஒரு சில ரூம்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கும். பட் இப்போ நிறைய ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி பில்டிங்கில் கூட ரூம்ஸ். பாத்ரூமு, டாய்லெட் எல்லாமே தனித்தனி, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. கிளாசட்லேருந்து எல்லாமே 24 hours வெந்நீர் வரும். ₹100 ரூமுக்கு ₹500 காஷன் டெபாசிட், ₹1000 ரூமுக்கு இன்னொரு ₹1000 காஷன் டெபாசிட், அதாவது ₹999. ₹1518 ரூம் புக் பண்ணுறப்ப அது ஏசி ரூம். டெபாசிட் அமௌண்ட் வரும், டேக்ஸோடு சேர்த்து ₹3200 பே பண்ணுற மாதிரி வரும். நம்ம ப்ராப்பராக வக்கேட் பண்ணோன்னா டெபாசிட் அமௌண்ட் நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரூமில் பெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தூங்கிக்கலாம், கீழே ஒரு 3-4 பேர் தூங்கிக்கலாம். பட் நாங்கள் 4 பேருக்கு ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நான் எலிஜிபிள் கிடையாது ரூம் புக்கிங்க்கு. ஸோ கூட வந்தவங்க பேரில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தேன். நான் லேட்டாக தான் வந்தேன். அவங்க வந்து முதலையே ஏன்னா மத்தியானம் 12 to 6 ஸ்லாட் புக் பண்ணியிருந்ததுனால அவங்க வந்து ரூம் எடுத்துட்டாங்க, அவங்க பேரில் ரூம் இருந்ததுனால. அப்போவே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டாங்க இந்த ரூம் கிடச்சிருக்கு அப்படின்னோடனே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரே சந்தோஷம். ஃபுல்லாக டைல்ஸாக இருக்கட்டும், ப்ளக் பாயிண்ட்டு, சிக்னல் கூட சூப்பராக கிடச்சிது. நைட்டு ஏகாந்தம் சேவா எப்படி கேட்டுச்சு அப்படின்னா, கோயில் உள்ளே நம்ம உட்காந்துருக்கும் போது ஏகாந்தம் சேவா அந்த மியூசிக் கேட்டால், சுப்ரபாதம் சொல்கிறது கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அந்த ஸ்பீக்கரில் சொல்கிறது எல்லாமே தூக்கமே வரல எங்களுக்கு. ரெக்கார்ட் பண்ணது தான் இந்த ஸ்பீக்கரில் கேட்குறது. இப்போ நீங்கள் கேட்டது அந்த சன்னதி கிட்ட உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த ஏகாந்தம் சேவா கேட்குறது சொல்கிறேன். ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் கொடுக்குற சாம்பார் சாதமாக இருக்கட்டும், மாத்ருஸ்ரீ வெங்கம்மம்பாவில் கொடுக்குற அன்னப்பிரசாத பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட்டாக ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னா கூட பக்கத்துலேயே இருக்கிற காம்ப்ளெக்ஸில் இந்த அருணாஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருந்தது ஃபுட்டு. பேடி ஆஞ்சநேயர் கோயில் கிட்டே இருக்கிற காம்ப்ளெக்ஸில் எல்லாமே ரொம்ப கிட்ட. அதுவும் பிளாக் 1 ரொம்ப கிட்ட. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே சரி, இல்லை தரிசனத்துக்கு போகும்போதும் சரி,
இன்னொரு தடவை இந்த மாதிரி அமையுமான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்களா அலாட் பண்ணுறது தானே. பட் இந்த தடவை அலாட் ஆகிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆன்லைனில் தான் புக் பண்ணிக்க முடியும். குறைஞ்சது 2 பேருக்கு தர்ஷன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். 6 hours ஸ்லாட் படி இங்கே வந்து ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணி அவங்க அலாட் ஆகி நமக்கு இந்த ரூம் கிடைக்கணும். ராம்பகிச்சாவோட கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஃப்ரீ தான், அங்கே விட்டுக்கலாம். 4:40க்கு சாயந்தரம் வைபோச்ச மண்டபத்துலேருந்து பெருமாள் வருவார். 4:35க்கு தான் ரூம்லேருந்து வெளியில் வந்தேன். வைபோச்ச மண்டபத்துலேருந்து வெளியில் வர்ற பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு. இப்படி ஒரு ரூம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஏன்னா ராம்பகிச்சா கிடைக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த தடவை கிடைச்ச ரூம் அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஒரு 2 படி தான் ஏறணுன்னு ரூம். வெளியில் வந்தால் 2 சைடும் டீ ஷாப். அந்த ஸ்பீக்கரில் கேட்குறது எல்லாமே எப்படி கேட்கும்னா நம்ம பக்கத்துலேயே உட்காந்து சொல்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. நீங்கள் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வராகசாமி அதுவும் நல்லா தான் இருக்கும். சப்தகிரி கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நிறைய மாற்றிட்டாங்க சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்லாம். பட் இருந்தாலும் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ்னால் ஒரு ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ. சகஸ்திர தீப அலங்கார சேவா மண்டபம் அங்கே வர்றதுமே ரொம்ப கிட்டையாக ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ.